ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்ருந்தோம். சப்ஜெக்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கப்புறம் போடலை, நம்ம அப்டேட் பண்ணல. இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து நியர்லி பார்த்திங்கன்னா 40 டேஸ், கரெக்டாக சொல்லணும்னா 44 டேஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து பிடி 365 படிப்பீங்கன்னு தெரியும். இயர்லி கம்பைலேஷன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, இதுக்கான வீடியோ போடுங்க மேம்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு சம்மரி மாதிரி ஒரு கிளான்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸ் பிடி இருக்கு இல்லையா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் என்னோடய டார்கெட் வந்து என்னென்னா, ஒரு 25 டேஸ்க்குள்ளே நம்ம 40 டேஸ் இருக்குது டோட்டலாக. 25 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா பிடியுமே ஒரு ஓவரால் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிடி இதுலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணாமல் விட்டுறலாம். ஓகே. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்துட்டு 11:00 to 11:30 அந்த டைம்க்குள்ளே ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் இந்த சேனலில். ஓகேவா? டெய்லியும் வந்துட்டு நான் வந்து பிடி வந்து நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி இது எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கேட்கல, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு. பட் ஆனால் வந்துட்டு அதாவது கேட்கலன்ற பட்சத்துலனா ரொம்ப அதிகமாக கேட்கல வெளிப்படையாக. பட் ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு அதோட ரிலவன்ஸு. அதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் போகிறதுன்றது நம்ம பண்ணுற தப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஓவரால் வந்து பிடி இயர்லி கம்பைலேஷன்ஸ் நீங்கள் மந்த்லி படிக்கலை, நியூஸ் பேப்பர் படிக்கலை அப்படின்னா கூட இந்த இயர்லி கம்பைலேஷனை ஒரு தடவையாவது நீங்கள் வந்துட்டு இந்த சம்மரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேவா? டெய்லி பார்த்துடலாமா இந்த வீடியோ? உங்களுக்கு ஓகேவா? லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கரண்ட் அஃபேர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்திங்கன்னா ஸ்கல்ப்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர் வந்து குப்தா பீரியடில் வந்துட்டு ஒரு ஏன்ஷியன் டெம்பிள் இருந்ததை இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த ரிமைன்ஸ்லாம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்சாக் வில்லேஜ் யூபியில் எட்டாகில் இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த இதில் நீங்கள் போய் டீட்டெயில்டாக பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து ஃபுல்லாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதனால் இதில் ஓவராலாக நான் சொல்லிட்டு போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா? இதை வந்து யார் கண்டுபிடிச்சானா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ அவங்கள பற்றி நம்ம பார்க்கணும், அந்த ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம பார்க்கணும். ஆர்கனைசேஷன் அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரீமியர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சில் எக்ஸ்கவேஷன் பண்ணுறது, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த மான்யூமெண்ட்டை எல்லாமே வந்து யார் பண்ணுறாங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. இது எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1861 ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். யாராலன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அது கீழே வந்துட்டு வருது. ஓகே. அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த பில்சாக் பிளேஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த பில்சாக் பிளேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1928 ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பில்சாக் பிளேஸை. இதில் வந்து ரிமைன்ஸ்லாம் முன்னாடி கிடைக்கல. பட் ஆனால் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் குப்தா சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 2 டெக்கரேட்டிவ் பில்லர்ஸ் இருக்கும். பில்லர்ஸ் தான் தெரியும்ல, தூண் இருக்கும். அதில் வந்து எழுதப்பட்டிருக்கு சில விஷயங்கள், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன பேர்லனா சங்கல்பி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, குமாரகுப்தா 1 பற்றி போட்டிருக்கு. அவரோட டைட்டில் ஸ்ரீ மகேந்திர ஆதித்யா அப்படின்றது. ஸோ மகேந்திர ஆதித்யான்றது டைட்டில் ஆஃப் யார் அப்படின்னா குமாரகுப்தா 1. ஸோ குப்தா டைனாசிட்டியை சேர்ந்தவர். ஓகே. இந்த டிஸ்கவரி வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி குப்தாவை சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன இருந்துச்சுன்னா, 2 கோவில் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து தியோகார்கில் இருக்குது, தசவதாரதா டெம்பிள், அண்ட் பித்தோகரன் டெம்பிள் கான்பூரில் இருக்குது. இந்த தியோகார், கான்பூர் 2 பிளேஸும் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? எத்தாங் பில்லர்ஸ் வந்துட்டு நல்ல வெல் ஸ்கல்ப்டடாக இருக்குது. நம்மளோட முன்னாடி நம்ம இந்த 2 கோவில் தான்
இருக்குன்னு சொன்னோம். அந்த 2 கோயிலை விட இது நல்ல ஒரு ஸ்கல்ப்டர் நம்மளுக்கு கிளியர் எவிடன்ஸை கொடுக்குது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு கார்விங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு நேம் சொன்னோம் இல்லையா, சங்கல்பி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சங்கல்பி அப்படின்ற அதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்ப்போம். சங்கல்பி அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்ட் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் ஆர்கனைட் ஸ்பைரல் கேரக்டர்ஸ். அதாவது இப்படி ரவுண்டாக அப்படி சுற்றி சுற்றி எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது ஸ்பைரலாக பிராமணி டெரிவேட்டிவ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க, ஷாங்காஸ் அப்படின்ற அந்த இது மாதிரியும் இருக்குது அப்படின்றாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் தெரியாது இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறத மட்டும் தான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஸோ போத் சங்கல்பி அண்ட் பிராமி ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸு. அது வந்து நேம்ஸ் அண்ட் சிக்னேச்சர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வேறு எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த் சென்ட்ரல் இந்தியா அந்த ரீஜனில் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. 4th and 8th செஞ்சுரியில் எடுக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த மாதிரி இது இருந்திருக்கு. அப்படி எடுக்கப்பட்டதில் என்னென்னா ப்ராமினன்ட் சைட்ஸ் பார்த்திங்கன்னா முண்டேஸ்வரி டெம்பிள் பீகாரில் இருக்காமா, உதயகிரி கேவ்ஸ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து குப்தா பீரியட் டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்கும்போது குப்தாஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்சுரல் டெம்பிள்ஸை கொண்டு வரதுக்கான முதல் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து ஏன்ஷியன்ட் ராக் டெம்பிள்ஸ்க்கு அப்புறம் அது இல்லாமல் அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சவுண்டாக இருக்குது பின்னாடி, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அடுத்து வந்து என்னென்னா குப்தா டைனாசிட்டியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு 4th and 6th செஞ்சுரியை சார்ந்தது அந்த ரெண்டுமே. ஸோ அவங்க வந்து எந்த பார்ட்டை வந்து ரூல் பண்ணாங்கன்னா நார்த் சென்ட்ரல் இந்தியா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து என்ன நேம் சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் குப்தாஸ்ன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு, அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும், கோல்டன் ஏஜ் ஆஃப் குப்தாஸ் அப்படின்னு சொல்கிறத. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குப்தா டைனாசிட்டி வந்துட்டு யார் ஃபவுண்ட் பண்ணான்னா சந்திரகுப்தா 1. ஸோ acceded to the throne in 320 CE. அந்த பீரியடில் வந்துட்டு அவர் வந்து பதவி அதாவது ரூல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. குப்தா டைனாசிட்டியோட டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து வேறு என்னென்ன இருக்குது இம்பார்ட்டன்ஸாக அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து குப்தா ஸ்டைல் எதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா குஷானா, மதுரா அண்ட் காந்தாரா இந்த இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து T ஷேப்டு டோர்வேஸ் இருக்குமா, டெக்கரேட்டட் டோர் ஜாம்ஸ் இருக்கும், ஸ்கல்ப்டட் பேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து எதால் கட்டப்பட்டதுன்னா சாண்ட்ஸ்டோன், கிரானைட் அண்ட் பிரிக் அது மூலமாக வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. குப்தா ஆர்கிடெக்சரில் வந்து மோஸ்ட்டாக வந்து எந்த மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியும்ல, அந்த ஓவரால் ஷேப்பை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இமேஜை, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். அடுத்து வந்து 6th செஞ்சுரி பொறுத்தளவுக்கு குப்தாவோட டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது நகரா ஸ்டைலில் வந்துட்டு ஒரு கீழே அப்படியே தரையில் கட்டிருக்க மாட்டாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு மேடை மாதிரி அமைச்சு அது மேலே வந்துட்டு ஒரு டெம்பிளை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம், அது மேலே கட்டியிருப்பாங்கன்றாங்க. அடுத்து வந்து இந்த தசாவதார டெம்பிள் ஒன்று பார்த்தோமா, தியோகாரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னேன். அது வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது அந்த பிளேஸ். ஓகே, இங்கே சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து குப்தா டெம்பிள்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹிந்து காட்ஸுக்கு தான் டெடிக்கேட்டடாக இருக்கும் அப்படின்றாங்க. அதில் யார் யார் இருக்குது அப்படின்னா விஷ்ணு, பிரம்மா, இந்திரா, கங்கா, யமுனா இந்த மாதிரி இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து 5 மெயின் டைப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்துடலாம். குப்தா பீரியடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அதாவது அந்த பீப்புள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட டைனாஸ்டிஸ் இது எல்லாத்த பற்றினும் நம்மளுக்கு க்ரானிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து அஜந்தா அண்ட் பாக் கேவ்ஸ் தான் கேவ் பெயிண்டிங்ஸ் முக்கியமான எவிடன்ஸ் நம்மளுக்கு குப்தா பீரியடை பற்றி சொல்கிறதுக்கு. அடுத்து தம்ரா லிப்தி போர்ட், இது வெரி இம்பார்ட்டண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. தம்ரா லிப்தி போர்ட் அப்படின்றது வந்துட்டு ஓகேவா. அது வந்துட்டு என்னென்னா இந்த தம்ரா லிப்தி போர்ட் வந்துட்டு நார்த் இந்தியன் ட்ரேடுக்காக குப்தா பீரியட்லேருந்து யூஸ் பண்ணப்படுது. ஏன் இந்த ட்ரேடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு போர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா, ஆல்ரெடி வந்து முசிறி அப்படின்ற போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் தி போர்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் குப்தா டெம்பிள்ஸ் போனால், டைப் 1 பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பில்டிங் வித் ஃப்ளாட் ரூஃப். அதாவது ஃப்ளாட் ரூஃப்னால் மேலே வந்து பாருங்கள் இந்த மேல் கூரையில் வந்துட்டு எதுவுமே இல்லை, இந்த இடத்துல
ஃப்ளாட்டாக இருக்குது, அதாவது இப்படி மேலே கோபுரம் மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ இட்ஸ் ஃப்ளாட் ரூஃபு. அதனால வந்துட்டு அது சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஷாலோ பில்லர்டு போர்ச் இருக்குது. அதாவது பில்லர்ஸ் இந்த மாதிரி 4 பக்கமும். நியூக்ளியஸ் ஆஃப் த டெம்பிள் இட்ஸ் சாண்டம் ஆர் செல்லா, கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க. தான் அங்கே வந்து இருக்குது, மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்காளி தேவி டெம்பிள் திகாவா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. அடுத்து விஷ்ணு வராகா டெம்பிள் வந்து ஈரான் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஓகேவா? இந்த பிளேஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பிளேஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டு, வி ஹாவ் டு நோட் தட். அந்த இதை வந்துட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் போடணும். திகாவா, ஈரான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க பிளேஸு 3 பிளேஸும் வந்துட்டு என்ன பிளேஸுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் இந்த பிளேஸை அந்த டெம்பிள் அண்ட் பிளேஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டேட்டும் இந்த சைடு மேட்ச் மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம தான் நோட் பண்ணிக்கணும். அடுத்து அடிஷன் ஆஃப் ஆம்புலேட்ரி பிரதக்ஷினா டைப் 2ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்புலேட்ரி அப்படின்னா அந்த சுற்றி வர்ற பாதை, அதாவது நடுவில் சாமி இருக்கும், சுற்றி வர பாதை, இட் இஸ் ஆம்புலேட்ரி. அடிஷன் ஆஃப் ஆம்புலேட்ரி அது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டோரி மேலே வந்து பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று இருக்குது, செகண்ட் ஸ்டோரி வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா சிவா டெம்பிள் புமாரா மத்திய பிரதேஷில் இருக்குது. லட்கான் டெம்பிள் எய்ஹோல் இருக்குது. பிரபாவதி டெம்பிள் நச்சின குத்தாரா அந்த அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஓகே, அடுத்த தேர்ட் டைப் வந்து ஸ்கொயர் டெம்பிள் தான் வித் லோ அண்ட் ஸ்குவாட் டவர். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கொயர் டெம்பிள் தான், பட் ஆனால் இந்த டவரை பாருங்கள் மேலே, டவர் இட்ஸ் மேலே இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு டவர்னு சொல்கிறாங்க. இந்த டவரு அதுக்கடுத்து வந்து என்னென்னா இந்த பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. பஞ்சாயத்தன் ஸ்டைல்னா நடுவில், அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து ஸ்டைல்னால் நடுவில் வந்து கர்ப்பகிரகம் இருக்கும், சுற்றி வந்து 4 பக்கமும் இப்படி இங்கே 4 மூலைக்கும் இப்படி ஒரு சாமி இருக்கும். இட்ஸ் அ பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இட் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஷின், நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா? அடுத்து வந்து பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அடுத்ததில் பார்த்தோம்னா இந்த எந்த இதில் இருக்குன்னா அது வந்து குப்தா பீரியட்லேயே பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்துருச்சு, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கர்விலினியர் டவர். இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். கர்விலினியர் டவர்னா டவர் வந்துட்டு அதாவது இந்த இடத்துல சீயர் இந்த டவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட், திஸ் இஸ் டவர். இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு மேலே போக போக இப்படி பாருங்கள். இது வந்து இப்படி ஸ்கொயராக இப்படி இல்லை, அது வந்து இப்படி இருக்குது, வளைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸை வந்துட்டு கர்விலினியர் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த டைப்பில் இருக்குன்னா டைப் 3 குப்தா பீரியடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வந்து இந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு இந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் லீட் டு நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா தசாவதாரா டெம்பிள் தியோகாரில் இருக்குது, பிரிக் டெம்பிள் பித்தோர்கானில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த குப்தா டெம்பிள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன், மத்திய பிரதேஷில் தான் இருந்துச்சு நான் எல்லாத்தையும் பார்க்கும்போது பிளேசஸ் எல்லாமே. ஓகேவா? டைப் 4 வந்து ரெக்டாங்குலர் டெம்பிள் வந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரல் வால்டட் ரூஃப், இந்த மாதிரி ஒரு ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? வால்டட் ரூஃப்னால் இந்த மாதிரி இருக்க ரூஃப் ஸ்ட்ரக்சரு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கபோத்தீஸ்வர டெம்பிள் ஆந்திராவில் இருக்க ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்க்குலர் டெம்பிள்னால் இது பண்ணுவோம் ரவுண்டாக இருக்கா, அந்த கீழே இருக்க அந்த இந்த பொசிஷனை நம்ம பார்ப்போம், இந்த ரவுண்டாக இருக்கா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கர் பீகாரில் இருக்குது. ஓகே, இதான் வந்துட்டு நம்ம பார்த்ததில் குப்தா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி. எங்கே வந்து ஓவரால் சம்மரி நான் ஒருத்தர் சொல்கிறேன். இது வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு இந்த பிளேஸ் கண்டுபிடிச்சனால என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இருக்குதுன்னு நம்ம ஓவரால் டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஆஃப் குப்தா பீரியடே நம்ம வந்து இதில் முடிச்சாச்சு. அடுத்து வந்து சன் டெம்பிள் ஆஃப் கொனார்க் பற்றி இந்த நியூஸும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிஸ்கஸ்ட் வேஸ் டு ரிமூவ் சாண்ட் ஃபில்டு பை த பிரிட்டிஷ் ஃப்ரம் த சீல்டு அசம்பிளி ஹால். அந்த அசம்பிளி ஹாலில், அதாவது சன் கொனார்க் டெம்பிள் உங்களுக்கு தெரியும்ல, ஒடிஷாவில் இருக்குல்ல, அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அசம்பிளி ஹாலில் வந்து சாண்டை வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்களாமா. அந்த சாண்டை வந்துட்டு எதுக்காகனா அது அந்த மாதிரி ஃபில் பண்ணுறது மூலமாக டெம்பிள் வந்து பெருசாக வந்து
பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர்லலாம் அந்த கேப்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து சாண்ட் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நவ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹஸ் டிசைடட் தட். ஓகேவா? இதை வந்துட்டு இந்த சாண்ட் ஃபில்டு பை த அதை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுக்காக டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு எடுத்து வச்சாங்க. பட் ஆனால் இவங்க ஏன் ரிமூவ் பண்ணாங்க, இந்த ரீசன் வந்துட்டு தே டென்ட் கோட் ஹியர். இது வந்து என்னென்னா 2019 அதாவது ஒரே ஒரு விஷயம்னா அந்த இது வந்து என்னென்னா செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சாண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சன் கொனார்க் டெம்பிளை பற்றி நம்ம வேறு என்ன பார்க்கணும்னா, இட்ஸ் ஃபுல்லி டெடிகேட்டட் டு சன் காட். சன்னுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா பே ஆஃப் பெங்காலோட ஷோர்ஸில், அதாவது கடல் கரையில் இருக்குது. இது ஆல்சோ கால்ட் அஸ் பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் பகோடானா என்ன டெம்பிள் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த டெம்பிள் வந்துட்டு பிளாக் பகோடான்னு சொல்கிறாங்க. எதனாலனா டியூ டு இட்ஸ் டார்க் கலர் ஸ்டோன். ஓகேவா? ஓகே, டார்க் கலர் ஸ்டோன்னால் இது யாரை வந்து பில்ட் பண்ணியிருப்பானா, கிங் நரசிம்மதேவா வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டியை சேர்ந்தவர். இது வந்து எந்த இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும் யார் இதை கட்டினா அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெண்டோலி காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். மேபி தே வில் ஆஸ்க் லைக் திஸ், கெண்டோலி காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் அபவுட் விச் கிங். ஓகே, அப்போ வந்து கிங் நரசிம்மதேவா 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த 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 1984 வந்துட்டு இந்த டெம்பிள் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வி நோ தட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் மீன்ஸ் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் தட் சைட். ஸோ ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 படி இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சந்திரபாகா பீச் வந்து இதுக்கு நியர்பையாக இருக்குது. ஏன் இதுக்கு நியர்பையாக இருக்க சந்திரபாகா பீச் இம்பார்ட்டன்னா, இட் இஸ் ஆல்சோ இன் நியூஸ் இன் 2018 ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்குச்சு. இப்போ ரீசெண்டாக 2 பீச் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பீச், தமிழ்நாடு ப்ளஸ் புதுச்சேரி பீச்சஸ் வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஒன்று வந்து கோவளம் பீச், சென்னையில் இருக்க கோவளம் பீச்சு, புதுச்சேரியில் இருக்க ஒரு பீச் வாங்கியிருக்கு. அது என்ன பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இந்த சந்திரபாகா பீச் வந்துட்டு இதோட இந்த டெம்பிள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம்னா கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இங்கே செலிப்ரேட் பண்ணப்படுறாங்க. ஓகே, இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் எப்படி இருக்குது அதான் நம்மளுக்கு முக்கியம். ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வந்துட்டு நகரா டெம்பிள் ஆர்கிடெக்சர். நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை படித்து முடிச்சோடனே நம்மளுக்கே தோணும், ஒவ்வொரு கோவிலுக்கு போனோடனே இது என்ன ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டியிருப்பானுங்க, இது வந்து இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, கோபுரம் இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தாட் ப்ராசஸ் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு. ஓகேவா? இங்கே வந்துட்டு நகரா டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. ஓவராலாக டெம்பிள் ஆர்கிடெக்சர்னால் இதுனா எப்படி இருக்கும் அதுனா எப்படி இருக்கும்னு பார்த்தா போதும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரொம்ப போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செவரு கண்ணாடி முதற்கொண்டு நம்ம யோசிச்சுட்ருக்க தேவையில்லை. ஓகே, நகரா டெம்பிள் ஆர்கிடெக்சரை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குமா, ரேகா டியூலா ஒரு விமானா, அந்த இவங்க வந்து விமானானா இந்த இமேஜை பாருங்கள். இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். விமானான்றது வந்துட்டு இதுதான், அதாவது பிரின்சிபல் சாங்சுரி வித் சிகாரானா அந்த கேப்பு மேலே இருக்க அந்த கோபுரம் இருந்தது. அடுத்து வந்து நாட்டமர் ஒரு டான்ஸ் ஹால். நாட்டமர்னா நடனம் மந்திர் ஒரு டான்ஸ், நடனம்னா டான்ஸு, ஸோ டான்ஸ் ஹால் இருக்குது. ஓகேவா? இந்த டெம்பிளை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக என்னென்னா, இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கலர் இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் வந்து ஒரு சக்கரமாக இருக்கும். இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வீல்ஸ் இருக்கும். இந்த வீல்ஸ் மேலே, அதாவது இட்ஸ் லைக் அ சேரியட், ஒரு தேர் ரதம் மாதிரி இருக்கும் இந்த டெம்பிளே. அந்த சேரியாட்ஸ் மேலே வந்துட்டு அந்த கோவில் இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இன்ட்ரிகேட்லி கார்வ்டு வீல்ஸ், நார்த் சைடில் 12, சவுத் சைடில் 12. ஒவ்வொரு அந்த வீலுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் டயமீட்டர் இருக்குது. அதே மாதிரி அதான் நம்ம சொன்னோமே, அது இட்ஸ் சேரியாட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரதம் மாதிரி. அப்போ அது முன்னாடி வந்து குதிரை கட்டியிருக்காங்கம்மா, 7 குதிரை கட்டியிருக்காங்க அது முன்னாடி. ஓகேவா? இந்த செட் ஆஃப் வீல்ஸ் இருக்குது.
அது வந்து எதை பற்றி பேசுதுன்னா, இந்த 12, 12ன்றனால 12 மாதம் இருக்குது. ஒரு 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 வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குன்றத பற்றி சொல்கிறது தான் அந்த 12 இருக்குது அப்படின்றாங்க. 8 ஸ்போக்ஸ் அந்த 8 வந்துட்டு எதை பற்றி பேசுதுன்னா, 8 பிரகாரம்ஸ் அண்ட் சிம்பாலிக் மோட்டிவ்ஸ் பற்றி பேசுது. அதாவது சீசன்ஸையும் மந்த்ஸையும் பேசுது. 7 ஹார்ஸ்ன்றது 7 நாட்கள் இருக்குது ஒரு வாரத்துக்குன்றனால தான் 7 குதிரையை கட்டியிருக்காங்களாமா. ஓகே, இதெல்லாம் நினச்சி அவங்க கட்டினாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஆல்ரெடி வி நோ தட் சன் வந்துட்டு சன் இம்பார்ட்டண்ட்டு. சன்னு தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டே அண்ட் நைட்ஸுமே வந்து முடிவு பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால டைமையும் சன்னையும் இவங்க ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் டேஸ் மந்த்ஸு அதையும் வச்சு சன்னையும் ரிலேட் பண்ணி அந்த சன் டெம்பிளை வச்சு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து டெக்கரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைன்ஸ் இருக்குது, மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, டான்ஸர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆல்சோ இதில் வந்து இந்த வீல் ஆஃப் த டெம்பிளில் வந்து 10 ரூபி இந்த வீல் ஆஃப் த டெம்பிளில் தான் வந்துட்டு நம்ம எதில் டிபிக் பண்ணியிருக்காங்கன்னா 10 ரூபி நோட் இருக்குல்ல, அதில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து யூஸ் பண்ண டெம்பிள்ஸில் யூஸ் பண்ண ஸ்டோனு என்ன டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா குளோரைட், லேட்ரைட் அண்ட் க்ரீனிஷ் காண்டலைட் அப்படின்ற அந்த டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டெம்பிள் வந்து ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கான்னா ஃபுல்லாக இல்லை, இது வந்து கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பீரியட்னா 1837. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இஸ்லாமிக் இன்வேஷன் அதனால் வந்துட்டு இதாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலிங்காவோட டெம்பிள் ஆர்கிடெக்சர் நம்ம இப்போ பார்த்தது தான். ஓகேவா, அந்த கலிங்கான்ற ரீஜியன் வந்து மகாநதி அண்ட் கோதாவரி ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்குது. கலிங்கா டெம்பிள்ஸில் வந்து மேக்ஸிமம் நகராட் டெம்பிள் ஸ்டைல் தான் இருக்கும். அதில் இந்த ரேகா டியூலா, பித்தா டியூலா அண்ட் காக்ரா டியூலா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரேகா டியூலானா ஒன்றும் இல்லை, அந்த கீழே இருக்க அந்த இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்டு பிளான்ஸாக இருக்கும். கர்வ் லீனியர் டவர். கர்வ் லீனியர் டவர்னால் நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம் எப்படி இருக்கும் அந்த டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அடுத்து பித்தா டியூலா அப்படின்னு வரும்போது அதுவும் வந்து ஸ்கொயர் பிளான் தான். மேலே டவர் பார்த்திங்கன்னா பிரமிடல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குமே தவிர கர்வ் லீனியராக இருக்காது. பிரமிடலாக இருந்துச்சுன்னா அது வந்து பித்தா டியூலா. அது ரெண்டுமே பியில் ஸ்டார்ட் ஆகுது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலி 3 டயர்ஸாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா விஷ்ணு, சிவா, சன் இந்த மாதிரி இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம கட்டியிருக்கோம். அடுத்து காக்ரா டியூலா பேரல் ஷேப்டு, கீழே வந்து ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் இல்லை, பேரல் ஷேப் பண்ணியிருக்கும், ரெக்டாங்குலர் பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெடிக்கேட்டட் யூஸ்வலி யாருக்குன்னா ஃபீமேல் டேட்டிஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஃபேஸஸ் ஆஃப் டெம்பிள் எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6th to 9th செஞ்சுரி இப்படி செஞ்சுரி வைஸ் பிரிச்சுட்டே வராங்க. ஓகேவா, அடுத்து ட்ரான்சிஷனல் ஃபேஸு, அடுத்து மெச்சூர் ஃபேஸு, அடுத்து டிக்ளைன் ஃபேஸு. ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு வரும்போது மேஜர் டைனாசிட்டி, பாமகாராஸ், ஃபேமஸ் டெம்பிள்ஸ், பரமசூரமேஸ்வரா, வைத்தால் டியூலா அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டெம்பிள்லாம் வந்துட்டு எந்த பீரியடில் கட்டப்பட்டதுன்னா ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் பீரியடில். அடுத்து ட்ரான்சிஷனல். இப்போ நம்ம ஒரு விஷயம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேஸெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா இட் will not be perfect 100% at the starting. ஸோ அது ஸ்டார்டிங்கில் வந்து will initiate as a beginning. ஒரு சின்ன விஷயமாக தான் நம்ம ஆரம்பிப்போம். அது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெர்ஃபெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மேட்டிவ் ஃபேஸுன்றது அதுதான். எல்லா ஸ்ட்ரக்சரும் பெர்ஃபெக்டாக உட்காந்துருக்கும். இது இங்கே தான் இருக்கணும், அது இங்கே தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்காது. அது ஃபார்மேட்டிவ் ஃபேஸு. அதுக்கப்புறம் கொண்டு வரது பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷனல் ஃபேஸு, அதாவது மெச்சூருக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணியிருப்போம், ஓரளவுக்கு வந்துட்டு இது பண்ணியிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். மெச்சூர் ஃபேஸில் தான் ஃபுல்லி நம்ம வந்து டெவலப்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, கோயில் தான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு வர டெம்பிள் தான் மெச்சூர் ஃபேஸில் வருது 11th to 13th செஞ்சுரியில். டிக்ளைன் ஃபேஸ்னு வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்தது ஒன்று டிக்ளைன் ஆகுதுக்கு, அதாவது கோயில்கள் ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு, திருப்பி கட்டலை, திருப்பி எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருந்த வச்ச கோயில்களை இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்கோனார் டெம்பிள் மாதிரியோ, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் மாதிரியோ இப்போ யாராவது இந்த டைமில் உட்காந்து கட்டிகிட்ருக்காப்பா இந்த 21st செஞ்சுரியில் அந்த மாதிரி பெரிய கோயில்கள் கட்டப்படுதா? இல்லை. ஸோ இது வந்து ஒரு டிக்ளைன் ஃபேஸாகவே நம்ம சொல்லலாம்.
ஓகேவா? கோயில் கட்டப்படுதான்னா, கோயில் கட்டப்படுது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய கோயில்கள், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஏக்கர்களை வச்சு ஒரு கோயில்கள் வந்து கட்டப்படுதான்னா கட்டப்படலை. ஸோ இதுதான் வந்துட்டு டிக்ளைன் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு. ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு இனிஷியலாக பண்ணும்போது வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மணலில் பாறையில் வச்சு செஞ்சிட்ருந்தாங்க. அடுத்து வந்து வரும்போது ஃபஸ்ட்டு மணலில் செய்கிறாங்க. அடுத்து ட்ரான்சிஷனல் ஃபேஸில் பாறையில் பண்ணுறாங்க. பாறையில் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மணலை விட, அது அழிஞ்சு போயிடுது அப்படின்னு. பாறையில் பண்ணுறத விட இந்த மாதிரி கற்களில் வச்சு நம்ம பெருசு பெருசாக டிசைன்லாம் யோசிச்சு பண்ணலாமே, பாறையெல்லாம் டிசைன்லாம் பெருசாக பண்ண முடியலையே, அதையே வெட்டி வெட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கொண்டு வராங்க. அதான் மெச்சூர் ஸ்டேஜில் எல்லாத்தையும் நம்ம வந்து கற்கள் பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பண்ணுறோம். அடுத்து டிக்ளைன் ஃபேஸில் கோயில்கள் ஏற்கனவே இருந்ததே பாதி அழிஞ்சிக்கிட்டு வருது பராமரிக்கப்படாமல். சிலது வந்துட்டு நம்ம வந்து திருப்பி கட்டப்படுறதும் இல்லை. ஓகேவா? இதை வச்சு உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து ரிக்ளைனிங் புத்தா. ரிக்ளைனிங் புத்தானா ஒன்றும் இல்லை, இந்த தூங்கிட்டு இருக்காரு பாருங்க, இந்த புத்தானா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு போஸ்டரில் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு வந்து போத்கயா அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பீகாரில். ஓகேவா? யார் அதாவது யாருன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு புத்தாஸ் இன்டர்நேஷ்னல் வெல்ஃபேர் மிஷன் டெம்பிள். ஓகேவா? புத்தா வந்தோட லாஸ்ட்டு இல்னஸ் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து புத்தா வந்து இப்படி படுத்துருந்தாராமா, பரிநிர்வாணம் ஆக்க போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, அதுதான் வந்துட்டு இந்த ஃபேஸு. லையிங் ஆன் ஹிஸ் ரைட் சைட் எப்படி படுத்திருக்காரு அப்படின்றது கூட கொஷின் நம்மளுக்கு வரலாம். லையிங் ஆன் ஹிஸ் ரைட் சைட், ரைட் ஹேண்டை வந்து இப்படி தலைமையில் வச்சுட்டு. எதுக்கு இந்த மாதிரி நம்ம இமேஜ் பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இம்பார்ட்டண்ட் வந்து ரொம்ப இமேஜ் தான். இமேஜ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாப்பிக்கே உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா கூட இந்த இமேஜ் வச்சுட்டு ஓகே இந்த பையன் இப்படி தான் பண்ணார், இவர் இப்படி தான் பண்ணியிருந்தார், அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ரிலேட் பண்ணி எழுதிடலாம். இப்போ ஒரு பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பரதநாட்டியத்தோட அந்த டான்ஸ், அந்த அந்த இமேஜ் தானே. ஒரு பொண்ணு வந்து பரதநாட்டியம்னா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஆடுவாங்க, அந்த இது தானே. ஸோ காலில் சலங்கம் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? காலில் சலங்கம் கட்டிப்பாங்க வந்துட்டு. அது என்னது, இந்த மாதிரி கையில் வந்து முத்ராஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு இமேஜ் தானே ஞாபகம் வருது. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தளவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இமேஜஸாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இமேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். இப்போ ரிக்ளைனிங் புத்தா வந்து ஃபஸ்ட்டு எந்த இதில் டிபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, காந்தாரா ஆர்ட்டில். இப்போ நம்ம ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதில் காந்தாரா ஆர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. 50 BC to 75 AD அந்த பீரியடில் வந்துட்டு அதை வந்து இவரை வந்து இப்படி டிபிக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த பீரியடில் குப்தா எப்படி இருந்தார் அப்படின்றதான் வந்துட்டு டிபிக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி குஷானா பீரியடில் அது வந்து பீக்கில் வந்து போச்சாமா இந்த ஆர்ட்டு. ஓகேவா? ரிக்ளைனிங் புத்தா வேறு எங்கே இருக்குது அப்படின்னா, அஜந்தா கேவ்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்வேவ் நம்பர் 26 இந்த ஸ்கல்ப்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 9 foot டால் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. அது வந்து எப்போ வடிவமைக்கப்பட்டுச்சுன்னா 5th century AD. ஓகே, குஷிநகரம் வந்து ப்ரெசன்ட் டே யூபியில் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு ஒரு 6 meter லாங் ரெட் சாண்ட்ஸ்டோனால் கையப்பட்ட ஒரு மோனோலித்திக் ஸ்டாச்சு இருக்குது ரிக்ளைனிங் புத்தாவில். நம்ம இந்தியாவை தவிர வேறு எங்கே இருக்குது? இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, வேறு வெளியிலையும் இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே புத்திசம்னா யார் ஞாபகம் வருவா? ஸ்ரீலங்கா. அவங்ககிட்டையும் இருக்குது. ஸ்ரீலங்கான் புத்தாட்ட வந்துட்டு ரிக்ளைனிங் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. தாய்லாண்டில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. சரி, ஓகே, எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே பெருசாக இருக்குது? லார்ஜஸ்ட் ரிக்ளைனிங் புத்தா எங்கே இருக்குன்னா 600 foot வெயின்சின் தோபியா அப்படின்ற பிளேஸ் அப்படின்னு ஒரு புத்தா. அது வந்து எங்கே இருக்குன்னா மியான்மரில். ஓகேவா? 1992 கட்டப்பட்டதுன்றாங்க. ஓகே, ஓல்டஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்றது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் கைபர் ப்ராவின்ஸில் இருக்குது. இதுதான் நம்ம இமேஜின் பண்ணாத ஒரு விஷயம், தப்பாக எழுதுகிற ஒரு விஷயம். பாகிஸ்தானில் புத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இட்ஸ் 1800 years old. ஆனால் இருக்குது. யார்கிட்டையாவது போய் இன்றைக்கி இதை என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா, யார்கிட்டையாவது போயிட்டு பாகிஸ்தானில் இன்றைக்கி பாகிஸ்தானில் புத்தா ஸ்டாச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து லேட் 15th century 70 meter ஸ்டாச்சு ஆஃப் ரிக்ளைனிங் புத்தா வந்து கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னம்னா கம்போடியாவில். ஓகே, சாரி. அதுக்கடுத்து வந்து நம்ம இது சம்மந்தமாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம்.
காந்தாரா ஆர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. காந்தாரா ஆர்ட்னா நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து க்ரீக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளுக்கு வரப்பட்டது. ஸோ அதனால் இண்டோ க்ரீக், நம்ம இந்தியன், அவங்க க்ரீக்கு, இண்டோ க்ரீக்கு. ஓகேவா? இதில் வந்து சாண்ட்ஸ்டோன் என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிரே அண்ட் ப்ளூயிஷ் கிரே கலரில் வந்துட்டு சாண்ட்ஸ்டோன் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து புத்திசம் தான் மெயின் ரிலீஜியஸாக இவங்க கொண்டு வந்திருக்குது. குஷானா டைனசிட்டி தான் இந்த காந்தாரா இதை வந்துட்டு பேட்டர்னைஸ் பண்ணி கொண்டு வந்தது. ஏரியா பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ரீஜியனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் புத்தா, அதோட இது எப்படி இருக்கும், அந்த ஸ்கல்ப்சர் வந்து எப்படி இருக்கும்னா, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே கண்ண மூடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தாடி இருக்குது, மீசை இருக்குது, ஆர்னமெண்ட்லாம் நிறையா போடல. ஓகேவா? முடி பார்த்திங்கன்னா வேவியாக அப்படியே சுருண்டு சுருண்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. பெரிய நெத்தியாக இருக்குது. காதெல்லாம் ரொம்ப பெரிய காது. ஓகேவா? கண் வந்து பாதி மூடி பாதி திறந்துருக்கு. அதுக்கடுத்து வந்து அவரோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்யூபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜில் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மண்டபுறம் அப்படி இப்படி கொஞ்சம் 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 இருக்கா, அந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து போதிசத்வா பத்மபாணி அப்படின்ற பெயிண்டிங் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னா, அஜந்தாவில் வந்து இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதிகமாக. இந்த பத்மபாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெயிண்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து போதிசத்வா பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவங்க வந்து அந்த எப்படி புத்தாவை டிபிக் பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து கையில் வந்து லோட்டஸ் வச்சுருக்க மாதிரி, அதை பத்மான்றாங்க லோட்டஸை. லார்ஜ் ஷோல்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட பிக்சர் வந்து 3 பென்ஸ் இருக்க மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. மினியேச்சர் ஸ்கல்ப்சர் ஆஃப் புத்தா வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்காரு. அதாவது மினியேச்சர்னால் குட்டி குட்டியாக அந்த மாதிரி புத்தா வந்து அங்கே இருக்காங்க. அடுத்து வந்து சாரநாத் புத்தா சாஃப்ட் சாண்ட்ஸ்டோனில் இது பண்ணப்பட்டது. நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கே புத்தா பேசினார் அப்படின்னோம்னா தர்மசக்கர பரிவர்த்தனான்னு சொல்லுவோம். அதுதான் சாரநாத் அப்படின்ற பிளேஸில். ஓகேவா? இதெல்லாமே வந்துட்டு குப்தாவை பற்றி. குப்தாவில் 4 மேஜர் ஸ்கூல்ஸ், அதாவது டைப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல புத்திசமில், ஹீனயானா புத்திசம், மஹாயானா புத்திசம், தெரவடா புத்திசம், வஜ்ரயானா புத்திசம்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் புத்திசம் சொல்லுவோம். ஹீனயானான்றதை லெசர் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீனயானா அண்ட் மஹாயானா தான். இந்த தெரவடாவும் வஜ்ரயானாவும் அதோட சப்செக்ட் தான். ஃபஸ்ட்டு ஹீனயானானா என்ன, மஹாயானா என்னன்னு பார்த்துருவோம். ஹீனயானானா லெசர் வெஹிக்கிள்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இண்டிவிஜுவலை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் எப்படி சால்வேஷன் அட்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலை பற்றியே பேசுவாங்க. அதனால தான் அந்த லெசர் வெஹிக்கிள்ன்றாங்க. மஹாயானா வந்து கிரேட்டர் வெஹிக்கிள், எல்லாரையுமே நிறையா பேரை சேர்த்து எல்லாரும் எப்படி சால்வேஷனுக்கு வருது, எல்லாரும் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு மஹாயானா புத்திசம். ஓகே, ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலு இது வந்துட்டு ஹீனயானா வந்து, இந்த மஹாயானா வந்து அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லிபரலாக இருந்துக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மஹாயானா. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் ரிமெம்பர் த அதர். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா, இதில் வந்துட்டு என்னென்னா, ஹீனயானா பொறுத்தளவுக்கு புத்தாவோட ஒரிஜினல் டீச்சிங்ஸை அப்படியே எடுத்துக்குவாங்க. அதாவது என்னென்னா, புத்தா சொன்னது தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குவாங்க ஹீனயானா. மஹாயானா தான் கொஞ்சம் லிபரலாக இருக்காங்களாச்சே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்தவங்கள புத்தாவை கடவுள் கீழே இப்போ நம்ம ஒரு சாமியாரை நம்பிட்டு ஒரு சில கோஷ்டி இருக்கும்ல, அதாவது ஒரு சாமி அவரே வந்து ஒரு சாமியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சாமியை போய் நம்ம டேரெக்டாக கும்பிட்றது கிடையாது. அந்த சாமியாரெலாம் கீழே இருப்பாங்களே அவங்கள நம்ம கும்பிட்டுட்டு இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லலாம், வேணாம் எதுக்கு. அது வந்துட்டு என்னென்னா, போதிசத்வாஸை வந்துட்டு அவங்க புத்தா கீழே இருக்க போதிசத்வாஸை வந்துட்டு இது பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு இவங்க வந்து அவங்க சொல்கிற பிலீஃப்ஸ்லாம் நம்பிட்டு இருக்கவங்க. ஓகேவா? இவங்க ஹீனயானாவை பொறுத்தளவுக்கு புத்தாவெல்லாம் நம்புவாங்க. பட் ஆனால் ஐடல் வர்ஷிப்பை நம்ப மாட்டாங்க. ஒரு சிலையாக வச்சு புத்தாவை கும்பிடுவாங்களான்னு கேட்டால் கும்பிட மாட்டாங்க. மஹாயானாவில் அப்படி இல்லை. அவங்க வந்து புத்தாவை வந்து ஒரு சிலையாக வச்சு கும்பிடுவாங்க. இந்த இதில் ஹீனயானாவில் யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து பாலி லாங்குவேஜ், மஹாயானால சான்ஸ்கிரிட். ஏன் நான் வந்து 4 இருக்கேன் மேம், எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் சொல்கிறீங்கன்னா, ஹீனயானா அண்ட் மஹாயானா உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா தான் அதர் 2 திங்ஸ் வந்து புரியும். ஏன்னா இது ரெண்டுமே சப்செக்ட்ஸு. இப்போ தெரவடா அப்படின்றது வந்து சப்செக்ட் ஆஃப் ஹீனயானா. ஓகேவா? நான் சொன்னேன்னா, ஸோ இது வந்துட்டு இதில் யார் இருப்பா அப்படின்னா, எல்டர் மாங்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூலை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து வஜ்ரயானா வந்து மஹாயானாவோட சப்செக்ட்டு. இது வந்து எதோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்துச்சுன்னா, ஹிந்துவிசமோட கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றாங்க. பிராமணிகளோட ஐடியாஸ்லாம் இதில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
இதில் வந்து நிர்வாணம் அட்டைன் பண்ணுறது தான் வந்துட்டு தெரவடாவில் வந்துட்டு ஒரு இது மெயின் இதில் பாலி லாங்குவேஜ் தான் சாக்ரட் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து விபாஜி வடா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு கான்செப்ட். அப்படின்னா என்னென்னா அவங்களோட டீச்சிங்ஸை அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு அந்த சாரி கொஞ்சம் இங்கே நாய்ஸாக இருக்குது, மட்டும் கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க. முடிக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து வஜ்ராயணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தாந்த்ராஸ், மந்திரம்ஸ், யந்திரம்ஸ் அதெல்லாம், ஏன்னா ஹிந்துயிசம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுல, ஸோ இதுலேருந்து அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளாசிக்கல் டிபெட்டியன் லாங்குவேஜை தான் வந்துட்டு மெயின் லாங்குவேஜாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம புத்தாவை பொறுத்தளவுக்கு முத்ராஸ் ரொம்ப முக்கியம். முத்ராஸ் வந்து ஒன்றும் இல்லை, இந்த இமேஜை நல்லா பாருங்கள். பூமி பரிஷ முத்ரானா அந்த பூமியை வந்து இப்படி தொட்டுட்ருப்பார். அவர் வந்து ரைட் ஹேண்டை வச்சு தொட்டுட்ருப்பார். லெஃப்ட் பாம் வந்து எங்கே இருக்குன்னா மடியில் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பூமி பரிஷ முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலேட்டட் ஒன்லி டு புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வர்த முத்ரா அப்படின்றது வந்துட்டு என்னென்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் இல்லைனா ரைட் ஆர்மை வந்து இந்த கையை பாருங்கள், இப்படி ஒரு 2 விரலை இப்படி மடக்கியும் 2 விரலை இப்படி ஓப்பன் பண்ணியும் அந்த மாதிரி வச்சுருக்காரா, அதான் வந்துட்டு வர்த முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக வந்துட்டு கிங்ஸு, காடஸஸ்ஸு எல்லாருமே வந்துட்டு இதை வைப்பாங்க. ஆனால் அந்த பூமி பரிஷ முத்ரா புத்தா மட்டும் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்ராவில் வந்து 5 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஜென்ரோசிட்டி, மொராலிட்டி, பேஷன்ஸு, எஃபர்ட்டு, மீடியேட்டிவ், கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது, நம்மளுக்கு பேஷன்ஸு, அப்புறம் எஃபர்ட் நம்ம போடுறது, அப்புறம் நம்ம வந்து மாரல் வேல்யூஸோடு இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, அடுத்து அஞ்சலி முத்ரா. அஞ்சலி செலுத்தும் போது எல்லோரும் என்ன பண்ணுவோம்? 2 கையை வச்சு இப்படி கும்பிட்டுட்ருப்போமா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸ் டு த செஸ்ட் அண்ட் பாம்ஸ், இப்படி கிட்ட வச்சு இப்படி கும்பிட்டுட்ருப்போமா? 2 நிமிஷம் எல்லோரும் கண்ணை மூடி அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்? இப்படி 2 கையையும் இப்படி சாமி முன்னாடி வச்சு பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு இந்த சிம்பிள் ஆஃப் ரெஸ்பெக்ட், க்ரீட்டிங்ஸு, சல்யூட்டேஷன், அதுக்கு பேர் அஞ்சலி முத்ரா. ஓகே, அடுத்து வித்தாரக முத்ரா. வித்தாரக முத்ரா அப்படின்றது இந்த இப்படி கையை வந்து இதில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வைக்கிறது. 3 விரல வந்துட்டு இப்படி நீட்டிட்டு வைக்கிறது. தம்பையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் இப்படி டச் பண்ணி இப்படி வச்சுட்டு இருக்குது. சூப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்துட்டு வித்தர்க முத்ரா. ஓகே, இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்கும். இப்போ நார்மலாக வந்து இதில் நான் வந்து புத்தா நம்ம படிக்கிறோம். பட் ஆனால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரல அப்படின்னா படிக்கிறதுக்கு தோணவே இல்லை. ரொம்ப நேரம் வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கும், ஆனால் படிக்க மண்டியில் ஏறலை. புக்கை வச்சுட்டே உட்காந்துருப்போம், பட் ஆனால் மண்டியில் ஏறலை அப்படின்ற பட்சத்தில் 2 கையையும் நீங்கள் வித்திரக முத்ராவில் இந்த மாதிரி சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 2 கையையும் வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுருங்க. கான்சன்ட்ரேஷன் அப்படி வரும், படிக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு கையில் படிச்சுட்டு இருந்தால் கூட இன்னொரு கையை இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் ஜாயின் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் படிங்க. ஒரு 4 செகண்ட்ஸ் படிங்க. கண்டிப்பாக ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த முத்ரா வந்து. ஓகே, அதனால தான் அந்த காலத்தில் வந்து சித்தர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வச்சு ஓம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன் அவங்க வந்து கையை வந்து சும்மா இப்படி வச்சு பண்ணலாம்ல, 5 விரலை இப்படி நீட்டி வச்சுட்டு. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா இந்த 2 டிப்லையும் நம்மளுக்கு வந்து ஒரு வித நர்வ் இருக்குது. அந்த நர்வ் வந்துட்டு இட் ஸ்டிமுலேட்ஸ் அவர் கான்சன்ட்ரேஷன் பவர். ஓகே, ட்ரை திஸ் டுடே. அடுத்து அபயமுத்ரா. அபயமுத்ரா அப்படின்னு சொல்லும்போது அபயம், பயம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம்னா ஃபியர், அபயம்னா ஃபியர்லெஸ்னஸ். ஸோ ஃபியர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது பயப்படாத அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவோம்? அப்படி கையை வச்சு இப்படி பண்ணுவாங்களே, நான் யாம் இருக்கிறேன் பயப்படாத, அந்த ஞாபகம் இல்லையே, யாம் இருக்கேன் பயம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்படி கையை வச்சு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் வந்துட்டு அபயமுத்ரா. ரைட் பாமை வந்துட்டு இப்படி நம்மளை ஃபேஸ் பண்ணி ஃபிங்கர்ஸ்லாம் நம்மளை இது பண்ணுற மாதிரி என் கூட கை கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற க்ளூஸு. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் ஆனால் அதான் வந்துட்டு இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து உத்தர போதி முத்ரா. உத்தர போதி முத்ரானா நம்ம யோசிக்கிறோம். 2 விரலையும் வச்சு இப்படி யோசிச்சுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதான் உத்தர போதி முத்ரா. 2 இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு யோசிச்சுட்ருக்குது. இட்ஸ் உத்தர போதி முத்ரா. இதை சுப்ரீம் என்லைட்மெண்ட் நினைக்குமா இதனால். பட் ஆனால் இந்த முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர்ஸ் இருக்கும். ஃபிங்கர் டிப்பில் வைக்கிறதுன்னு நம்ம ஒன்று படிப்போம் தெரியுமா? சின்ன வயசில் வந்து படித்து முடிச்சு எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இதுதான், ஃபிங்கர் டிப்பில் வைக்கிறதுனா. அந்த ஃபிங்கர் டிப்பில் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் அந்த டிப்பில் வைக்கிறதுன்றது. ஓகே, அடுத்து தியான முத்ரா. தியான முத்ரானா 2 விரலையும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்குது பேர் தியான முத்ரா. யோகா அண்ட் மெடிடேஷன் டைமில் இது யூஸ் பண்ணுறாங்க புத்தாஸ் எல்லாருமே. அடுத்து காரண முத்ரா. பாபா சிம்பிள் தான் வந்து காரண முத்ரா. ஓகே, 2 மிடில் ஃபிங்கரையும் மடக்கி இப்படி வச்சுக்கிறது.
இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்மகிட்டேருந்து போக வச்சு பேய் பிடிச்சிருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் போக வச்சுருப்போமா. அதான் வந்துட்டு டெமன்ஸு நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியேற்றி விடுறது. இட்ஸ் அ காரண முத்ரா. அடுத்து தர்மசக்ர முத்ரா. தர்மசக்ர முத்ரா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்னென்னா, இந்த 2 இது வித்தரக முத்ரா மாதிரி தான் வச்சுருக்காங்க கையை. பட் ஆனால் 2 ஹேண்டையும் இந்த மாதிரி வச்சு மிஸ்டிக் சர்க்கிள் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? டேர்னிங் த வீல் ஆஃப் த தர்மா ஆர் லா. அதாவது தர்ம சக்கர முத்ரானா நம்மளோட தர்மத்தின் சக்கரத்தை சுழற்றுறாங்களாம்மா, அந்த மாதிரி இருக்கும். இது அவர் வந்து சாரநாத்தில் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசினாருன்றாங்க. அடுத்து வஜ்ரமுத்ரா. வஜ்ரமுத்ரானா நம்ம 4 ஃபிங்கர் இப்படி நீட்டி வைக்கிறது. பெருமாள் இப்படி வச்சுருப்பாரே, ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர் மட்டும் அந்த சக்கரம் மேலே சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிக்கு ஒரு சிம்பிள் இருக்கும்ல, நம்மளோட ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி மேலே நீட்டி வச்சுக்கிறது. இவங்க வந்து அது மேலே ஏதோ கோர்த்து மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த கையை வச்சு இப்படி பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் இந்த ரைட் ஹேண்டை வந்து இப்படி ஒரே ஒரு விரலை இப்படி நீட்டிட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த பிடிச்சிருக்காங்க. அதான் வஜ்ரமுத்ரா அப்படின்றாங்க. இது நாலேஜ் அண்ட் சுப்ரீம் டிவோஷன் அப்படின்றாங்க. அடுத்து ஷேப்பன முத்ரா. 2 ஹேண்டையோட அந்த ஃபிங்கர்ஸை வந்து இப்படி ஜாயின் பண்ணி கட்டை விரலை அது மேலே வச்சு இப்படி அமைக்கி பிடிச்சிடுது. இது வந்து என்னென்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம மேலே அட்ராக்ட் பண்ணாமல். இதில் புத்தாவோட முத்ராஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம். அது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் முத்ராஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தோணுது? இது ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.